காத்தாயி அம்மனின் அருளடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மகிழ்வான செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துகள். அபிராமி அந்தாதி பாடல் எண் 86. உபகரணங்களால் ஏற்படக்கூடிய அச்சம் முழுமையும் நீங்க இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். மால் அயன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும் சூடகக் கையையும் கொண்டு கதித்தகப்பு வேலை வெங்காலன் என்மேல் விடும்போது வெளினில் கண்டாய் பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே. பால், தேன், பாகு இவை போல இனிய மொழிகளை பேசும் அபிராமவல்லித்தாயே, காலன் மிகவும் கோபம் கொண்டு பருத்திருக்கக்கூடிய திளைத்திருக்கக்கூடிய வேலாகிய ஆயுதத்தை என்மேல் விடும்போது திருமால், பிரம்மன், வேதங்கள், ஏனைய வானவர்கள் தேடியும் காணாத உன்னுடைய திருப்பாதங்களையும் சங்கம் அணிந்த கைகளையும் கொண்டு எனக்கு நீ காட்சியருள வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார் அபிராமி பட்டர். உபகரணங்களால் ஏற்படக்கூடிய அச்சம் நீங்க வேண்டும். நாம் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் நமக்கே அச்சம் தருவனவாக மாறுகின்றன என்றால் என்ன பொருள்? நமக்கு அந்த உபகரணங்களை கையாளத் தெரியவில்லையோ என்று கூட தோன்றும். எனவே எந்த உபகரணமாக இருந்தாலும் அதை எப்படி, எப்போது கையாள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் மனிதர்களிடத்தில் பேசுகின்ற போது கூட எப்போது, எப்படி, எந்த சொல்லை கொண்டு பேச வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்ள வேண்டும். பேச்சும் கூட நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு உபகரணம் தானே. ஆம், நல்லதையே பேசுவோம், நல்லதையே செய்வோம். தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம். அப்படியே நம்மை அணைத்து காக்கும் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை சிந்திப்போம். அதன் வழி தீய வினைகள் சிந்திப்போகும். நன்றி, வணக்கம்.